கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக மிக தீவிரமான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசாங்கம் அவசரகால கட்டளையை அறிவுறுத்தி இருக்கிறார்கள். கொரோனா காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளை மறுபடியும் மிக துரிதமாக செயல்படுத்துமாறு மத்திய அரசு கூறிவிட்டது. இதனால் தமிழ்நாட்டிலும் தீவிர ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஏற்கனவே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டால் விரைவில் லாக்டவுன் வரும் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது எபோலா வைரஸை காரணம் காட்டி இப்படி பரபரப்பாக செயல்படுகிறார்கள். இவையெல்லாம் எதை நோக்கி செல்கிறது? ஏன் இப்படி மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள்? இவற்றிற்கும் இயேசுவின் ரகசிய வருகைக்கும் அதன் பிறகு அந்திகிறிஸ்து வருவதற்கும் என்ன தொடர்புகள் இருக்கின்றன என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். ஏற்கனவே நேற்று எபோலா வைரஸ் மற்றும் ஹண்டா வைரஸ் தொற்று நோய்களை குறித்து பார்த்தோம். இன்று யாரும் எதிர்பாராத நேரத்தில் மத்திய அரசு இந்தியா முழுவதும் எபோலா வைரஸ் அவசர நிலை ஏற்பாடுகளை செய்ய சொல்லி எல்லா மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் எச்சரிப்பதால் இதன் முக்கியத்துவத்தின் காரணமாக இன்றைய பதிவில் சற்று விவரமாக எபோலா குறித்தும் இயேசுவின் வருகையை குறித்தும் பார்ப்போம். இவ்வளவு தீவிரமாக அவசர நிலை அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு தீவிரமாக இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் மிக மோசமான கடைசி செகண்டில் இருக்கிறோம் என்பதையும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நேரத்திலும் இயேசு வந்துவிடுவார். நாம் இயேசுவின் வருகையில் போய்விடக்கூடாது என்று தடுப்பதற்காக சாத்தான் அநேக வேலைகளை செய்வான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற கடைசி காலகட்டத்தில்தான் நாம் இருக்கிறோம். எனவே அழிந்து போகிற அற்பமான இந்த உலகத்திற்காக இயேசுவின் வருகையை மிஸ் பண்ணிவிடவே கூடாது. இதுவரை நாம் பட்ட எல்லா பிரயாசங்களும் வீணாகி போய்விடும். பிறகு அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாது. இந்த கடைசி நிமிடத்தில் காலை வாரிவிடுவதற்கு சாத்தான் பல தந்திரங்களை செய்வான். பிசாசுக்கு இடம் கொடாதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும். இதற்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்களை காட்டிலும் இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்குத்தான் ஏகப்பட்ட இடரல்களையும் சோதனைகளையும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் பாவம் செய்ய ஏராளமான வழிமுறைகளையும் சத்துரு திறந்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டு இயேசுவின் மீது முழுமையாக சார்ந்து கொண்டால் மட்டுமே வருகையில் போக முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் மற்ற எந்த காலத்திலும் இல்லாத கிருபைகளையும் பலனையும் தயவையும் இந்த கடைசி கால சந்ததியாகிய நமக்கு மிக அதிகமாக தந்திருக்கிறார். பாவம் பெருகின இடத்தில் தேவனுடைய கிருபையும் அதிகமாக பெருகியிருக்கிறது. அதை நாம் வீணாக்கி விடக்கூடாது. பயன்படுத்தி கொண்டு மீண்டும் எழுந்து லக்கை நோக்கி மிக வேகமாக ஓட வேண்டிய நாட்களில் நாம் இருக்கிறோம். உலகம் முழுவதும் மிக பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா மிக மோசமான நிலைக்குள் போய்கொண்டிருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். பெட்ரோல் டீசல் பொருளாதார நெருக்கடி இவற்றின் மீது மக்களின் கவனம் போய்விடக்கூடாதபடிக்கு திசை திருப்புவதற்காகவே இப்போது எபோலா வைரஸை காரணம் காட்டி இந்தியாவில் இப்படி திடீரென அவசர நிலையை கொண்டு வந்து லாக்டவுன் போடுவதற்காகவே இப்படி மத்திய அரசு கட்டளையிடுகிறது என்று பலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அடுத்த தடுப்பூசியை மக்களுக்கு கட்டாயப்படுத்தி போடுவதற்காகவே இப்போது எபோலா வைரஸை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்ட மக்கள் 2030க்குள் உலக தலைவர்கள் நியூ வேர்ல்ட் ஆர்டர் புதிய உலக ஒழுங்கை கொண்டு வருவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி இப்படி ஆரம்பித்து விட்டார்கள் என கூறுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் தேவனே அறிவார். ஆனாலும் இயற்கையாக எபோலா வைரஸ் வந்ததோ அல்லது செயற்கையாக மனிதர்களால் திட்டமிட்டு பரப்பப்படுகிறதோ எது உண்மையோ பொய்யோ, ஆனால் கடைசி நாட்களில் இயேசுவின் ரகசிய வருகையின் அடையாளங்களில் ஒன்றாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவால் முன்னறிவிக்கப்பட்ட ஒரு முக்கிய அடையாளமாகிய கொள்ளை நோய்கள் மிக தீவிரமாக இப்போது உலக நாடுகளில் பரவி கொண்டிருக்கிறது.
தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. மறுபடியும் மாஸ்க் அணியக்கூடிய காலம் வந்திருக்கிறது. கொரோனா காலத்தில் பயன்படுத்திய மாஸ்குகள் இன்னும் கூட அநேகரிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் ஆஸ்பத்திரிகளில் தனியாக எபோலா வைரஸ் நோயாளிகளுக்கென்று தனியாக விசேஷித்த இடத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்க வேண்டும். அதற்கென்று விசேஷித்த பயிற்சி பெற்ற டாக்டர்ஸ், நர்ஸுகளை தயாராக வைத்திருக்க வேண்டும். கவச உடைகள், மாஸ்க், சானிடைசர், மறுபடியும் எல்லாமே பாருங்க, எல்லாமே அப்படியே கொரோனாவுக்கு எப்படி செய்யப்பட்டதோ அப்படியே எல்லா ஏற்பாடுகளையும் மிக தீவிரமாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்கிறது. இந்தியாவின் எல்லா இன்டர்நேஷனல் விமான நிலையங்களிலுமே, அதாவது துறைமுகங்களிலும் தீவிர கண்காணிப்பை செய்து வெளிநாடுகளிலிருந்து வருகிறவர்களின் முழு விவரங்களையும் சரிபார்த்து அவர்களின் சுய விவரங்களை குறித்து அவர்களிடம் எழுதி வாங்குமாறும், கண்டிப்பாக வெப்ப பரிசோதனை, அதாவது கொரோனாவுக்கு செக் பண்ணியதை போல காய்ச்சல் ஃபீவர் செக் பண்ணிய பிறகே வெளிநாடுகளிலிருந்து வருவோரை விமான நிலையத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என்றும், ஏதாவது சிறிய மாற்றம் இருந்தாலும் அவர்களிடமிருந்து சாம்பிள் எடுத்து புனேயில் உள்ள தேசிய வைராலஜி ரிசர்ச் சென்டருக்கு அனுப்பி ரிசல்ட் வந்த பிறகே அவர்களை விடுவிக்க வேண்டும். 21 நாட்கள் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்போது எபோலா வைரஸ் அதிகமாக பரவுகிற காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் போன்ற ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு திரும்புகிறவர்களை கண்டிப்பாக 21 நாட்கள் தனிமைப்படுத்த வேண்டும். வாந்தி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற லேசான அறிகுறிகள் இருந்தாலே அவர்களை விமான நிலைய மருத்துவ குழுவினரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. இதனால் இன்றைக்கே தமிழ்நாடு முழுவதும் தீவிர தடுப்பு நடவடிக்கை ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்ய ஆரம்பித்து விட்டது. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிற தமிழ்நாட்டின் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற சர்வதேச விமான நிலையங்களில் மிக தீவிரமாக எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்கிறார்கள். காங்கோ, உகாண்டா, சூடான் போன்ற நாடுகளில் மிக மோசமாக எபோலா வைரஸ் பரவி அநேகர் மரித்து விட்டார்கள். இது கொரோனாவை விட அதிக இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய 100 பேருக்கு வந்தால் அவர்களில் 40 பேர் வரை உடனே இறந்து விடுவதாக, அதாவது அப்படிப்பட்ட அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. 21 நாட்கள் கழித்துதான் அறிகுறியே வெளியே தெரியும். அறிகுறி தெரிந்து 4-5 நாட்களிலேயே இறந்து விடுகிறார்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்ற முகாம்களை முழுவதுமாக தீ வைத்து எரித்து விடுகிறார்கள். ஏற்கனவே இந்தியாவில் பொருளாதார நெருக்கடி, பெட்ரோல், டீசல் தட்டுப்பாட்டில் வீட்டிலிருந்தே எல்லாமே ஆன்லைன் வேலை செய்யுங்கள், படியுங்கள் என்று கூறுகிறார்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே. இப்போது எபோலா வைரஸ்க்காக இத்தனை அவசரகால ஏற்பாடுகள் நடக்கிறது. அதாவது மிக விரைவில் கொரோனா காலத்தில் இருந்ததை போல மிகப்பெரிய லாக்டவுன், அதாவது ஊரடங்கு உத்தரவை கொண்டு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி என்றால் எப்படி இருக்கும் பாருங்கள். வேலை வாய்ப்புகள் இழப்பது, நஷ்டம், பணப்பற்றாக்குறை அது ஒரு பக்கம். நமக்கு சபைகள், ஆலயங்களுக்கு போக அனுமதி இருக்காது. வழிபாட்டு ஸ்தலங்களை மூட உத்தரவிடுவார்கள். சாத்தான் முதலில் தடை செய்வதே தேவனே ஆராதிப்பதை தடுப்பதுதான். ஊழியங்கள் தடைபடும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் தான் முதலில் கை வைப்பார்கள். கொரோனா காலத்தில் எல்லா கொடுமைகளையும் அனுபவித்தோமே. இந்தியாவிலும் இலங்கையிலும் எவ்வளவு பேர் இறந்து போனார்கள். நமக்கு தெரிந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இறந்து போனார்கள். அப்படிப்பட்ட நிலை மறுபடியும் வராதபடிக்கு ஜெபிப்போம். தடுப்பூசி என்கிற பெயரில் இந்த முறை டிஜிட்டல் முறையில் ஏதோ மனிதர்களுடைய சரீரத்தில் செலுத்துவதற்கு உலக தலைவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் பேசப்படுகிறது. கொரோனாவுக்கு அடுத்து உடனே மிகப்பெரிய தொற்று நோய் வரப்போகிறது என்று அப்போதே பில்கேட்ஸ் போன்ற தலைவர்கள் எச்சரித்தார்கள். இடையில் ரஷ்யா உக்ரைன் யுத்தம், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம், இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வருஷ கணக்கில் நிற்காமல் நடப்பதால் அடுத்த தொற்று நோயை உடனே பரப்பாமல் இப்போது உலக அளவில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருப்பதால் இந்த நாட்களில் பெரிய தொற்று நோயை பரப்புவதாக கூறப்படுகிறது. இவற்றை காரணம் காட்டி புதிய உலக ஒழுங்கை, நியூ வேர்ல்ட் ஆர்டர் கொண்டு வருவதே அவர்களின் நோக்கம் என்றும் பேசப்படுகிறது. அதாவது சாத்தானின் நோக்கமாகும் இது.
தேவனுடைய கடைசி கால தீர்க்க தரிசனங்களை உலக தலைவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அந்திகிறிஸ்துவை கொண்டு வருவதற்கான தீவிர ஏற்பாடுகள் தான் இவை. ஆனால் அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். எனவே காலத்தை உணர்ந்தவர்களாக நாமும் எச்சரிக்கையாயிருந்து இந்த உலகத்திற்காக போராடி கொண்டிருக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை சந்திக்க எப்போதும் எதிர்பார்த்து ஆயத்தமாய் இருப்போம். ஆமென்.